எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வேற்றுமை உருவோட பேர் வந்து கி, நெடில். எப்படி நம்ம ப்ரீவியஸா கா, கே அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோமோ, அதே மாரி தான் கி. இந்த 3த்துக்கும் கா, கே, கி 3த்துக்கும் உடைய அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். இந்த கீங்கிற வார்த்தைக்கும் கா, கேங்கிற வார்த்தைகளுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, கா, கேங்கிறது வந்து ஆண்பாலை மையப்படுத்தி பேசுவாங்க. கீங்கிறது பெண்பாலை மையப்படுத்தி பேசுவாங்க. நெறைய பேர் இந்த விஷயம் தெரியாம, எனக்கு தனிப்பட்ட முறையில அனுபவம் இருக்கு. எங்களோட டீம்லயே ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஆண்பால்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹிந்தி தெரியும்னு சொல்லி அவங்க ஆண்பால்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்புட்ன்னா, ஃபோன்ல கேட்கிறவங்க வந்து ஏதோ ஒரு ஆம்பள பையனுக்கு வந்து பொம்பள பிள்ளை வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஸோ இந்த வரப்போற வேற்றுமை உருபுகள வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. முக்கியமா பொண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட். கி அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். முதல் வார்த்தை மே, நான். நான் அப்படிங்கிற வார்த்தையோட கீ சேர்ந்துச்சுன்னா மேரி. மே பிளஸ் கி மேரி, என்னுடைய. தும், நீ. தும் பிளஸ் கி தேரி இல்லாட்டினா துமாரி, உன்னுடைய. தேரி இல்லாட்டினா துமாரி, உன்னுடைய. ஆப். ஆப் பிளஸ் கி ஆப்கி, உங்களுடைய இல்லாட்டினா தங்களுடைய. ஆப்கி, தங்களுடைய இல்லாட்டினா உங்களுடைய. ஏ, ஏன்னா இது, இவள், இந்த அப்படிங்கிற மாதிரி வரும். ஏ பிளஸ் கி இஸ்கி, இவளுடைய இல்லாட்டினா இதனுடைய. ஓ பிளஸ் கி உஸ்கி, அவளுடைய இல்லாட்டினா அதனுடைய. சரிங்களா? ஒரே ஒரு வாட்டி பார்த்துருவோம். மே பிளஸ் கி மேரி, என்னுடைய. தும் பிளஸ் கி தேரி இல்லாட்டினா துமாரி, உன்னுடைய. ஆப் பிளஸ் கி ஆப்கி, உங்களுடைய தங்களுடைய. ஏ பிளஸ் கி இஸ்கி, இவளுடைய இதனுடைய. ஓ பிளஸ் கி உஸ்கி, அவளுடைய அதனுடைய. சரிங்களா? அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை பாருங்க. இதை மையப்படுத்தி இந்த வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களை உபயோகப்படுத்துறாங்கங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நன்றி.